நிமிஷம். ஏய் என்ன? ஆமா, ரொம்ப நேரமா உங்களுக்கு கோவில்ல ஆளையே காணோம். நாங்க எங்க போனா உனக்கு என்ன? உன் வேலை என்னவோ அதை பார்த்துட்டு போ. ஆமா, உங்க கூடவே மொக்கையா பிளான் பண்ணிக்கிட்டு குண்டா ஒரு அம்மா சுத்துமே, அது எங்க? அதுவா, அவங்கள நாங்க பத்திரமா ஒரு இடத்துல மறைச்சு வச்சிருக்கோம். மறைச்சு வச்சிருக்கீங்களா? அத பத்தில எதுக்கு என்கிட்ட சொல்லிட்டு இருக்க? கொஞ்ச நேரம் சும்மாரியா? டேய், என்னடா நீ? பாவம் சின்ன குழந்தை ஆசையா கேக்குது, நாமளும் அன்பா 4 வார்த்தை சொல்ல வேண்டாமா? மாமா, நீ ஒன்னும் பேச வேண்டாம். வா. ஏதோ தப்பா இருக்கே. நீங்க தான் ஏதாவது செய்யணும். அவ நிறைய முயற்சி பண்ணி பார்த்துட்டு அவளால எதுவும் முடியல. எப்படியாவது எங்களை காப்பாத்துங்க. என்னோட மாய உலகம் ஒண்ணு இருக்கு. அந்த உலகத்துல உங்களை நான் பாதுகாப்பா பத்திரமா வைக்கிறேன். ஓம் க்ளீம் 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 க்ளீம். ஐயோ ஐயோ. அங்க போய் ஒளிஞ்சிருக்கியா? உன்னை எப்படி இந்த கோவிலுக்கு வர வைக்கிறேன்னு பாரு. ஓம் க்ளீம் 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 காளி. ஐயோ, நம்ம கமண்டலனோட மாய உலகத்துல தானே இருந்தோம். இங்க எப்படி வந்தோம்? ஜார்ஜினியா, என்னோட மந்திர உலகத்துல இருந்து சாவித்திரியை ஏதோ ஒரு சக்தி கோவிலுக்கு அனுப்பிடுச்சு. பரவாயில்ல கமண்டலா, நாம பூமியோட ஆவியை அழிக்கிறதுக்கான பூஜையை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருப்போம். இப்போதைக்கு நமக்கு அதுதான் முக்கியம். ஓம் க்ளீம் க்ளீம் ஸ்ரீம் காளி மாக்காளி. ஹே சாவித்ரி, என்ன இங்க இருந்து தப்பிச்சு போகலான்னு பாத்தியா? இல்லடா, அந்த பொம்மையோட ஆவிதான் என்ன வர வச்சிருச்சு. யோ, எல்லாம் உன்னால வந்ததியா? அந்த குட்டி சாத்தா கிட்ட சொல்லாதன்னு சொன்னல, இப்ப பாத்தியா? எந்த குட்டிச்சாத்தா? அது வந்துக்கா குட்டிச்சாத்தா இல்ல, அது ஒரு சின்ன பொண்ணு. ஷோ, சும்மா இருங்க. மா, இந்த ஆள் அந்த பாப்பா கிட்ட சொன்னதுனாலதான் ஏதோ நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க எதுவும் கவலைப்படாதீங்கம்மா. அந்த பொங்கல்ல நான் சாம்பலை கலந்துருக்கேன். என்ன பொங்கல், என்ன சாம்பல்? ஐயோ, மறுபடியும் முதல்ல இருந்தா? சரி சொல்றேன். அந்த சாம்பலை தான் இப்ப அந்த பொங்கல்ல கலந்திருக்கேன். அந்த ராணி, அந்த கிழவன், மொத்த குடும்பம் மட்டும் இல்லாம இந்த ஊரை எப்படி செத்து சுண்ணாம்பாக போகுதுன்னு பாருமா. சாமி கும்பிட்டுக்கங்க. சொல்றேன். சரி, சும்மா இரியா. என்னுடைய உயிர் பிரியும். ஐயோ, என்ன சாமி சொல்றீங்க? இதுக்காக நீ அதிர்ச்சி அடைய வேண்டாம். எல்லாமே விதிப்படிதான் நடக்கும். ஒருவேளை என்னுடைய உடம்புல இருந்து நிரந்தரமா என் உயிர் பிரிஞ்சாலோ, நான் உனக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்துக்கும் வாக்குக்கும் எப்பவும் உயிர் இருக்கும்.
சாமி அப்படி ஒரு ஆபத்து ஏற்படும்னா அது வேணாம் சாமி, வேணாம். ராணி, பிறக்கும் போதே இறப்பு நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. எது எந்த நேரத்துல யாருக்கு ஏற்படும்னு எதுவுமே சொல்ல முடியாது. என்னுடைய வாக்கு என் உயிரை விட மேலானது. அதை நிறைவேற்றுறதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். நீ எப்படி உன் அக்காவுக்காக உன் உயிரையே பணைய வைக்கிறியோ அதே மாதிரிதான் நான் என் உயிரை கொடுத்த வாக்குக்காக பணைய வைக்கிறேன். ஓம் நமச்சிவாய, 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 ஓம் ஓ. ராணி, இந்தாம்மா. ஆறாவது கால பூஜை ஆரம்பமாகி கலச நீரால கோவில்ல அபிஷேகம் செய்யப்படும். அதே நேரத்துல நான் இங்க மயானத்துல ஆத்ம வித்த பூஜையை ஆரம்பிச்சிடுவேன். அந்த பூஜையை நான் ஆரம்பிக்கிற நேரத்துல செதஞ்சு போன பொம்மியோட பூத உடலை வெளியே கொண்டு வர முடியும்.